திருப்பணியினுடைய தொடக்கத்திலே நம்முடைய உதவி பங்கு தந்தியவர்கள் திரு அவை கொண்டாடுகிற லூர்து அன்னையினுடைய விழாவினுடைய வாழ்த்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். மீண்டுமாக இந்த திருவிழாவினுடைய வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். மிக குறிப்பாக லூர்து அன்னையினுடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய லூர்து அன்னை அன்பியும் இறை மக்களுக்கு இன்றைய திருப்பலி சிறப்பிக்கிற லூர்து அன்னை அன்பிய இறை மக்களுக்கும், லூர்து அன்னை பெயரை தாங்கியிருக்கிற லூர்து ராஜ், லூர்து சாமி, லூர்து மேரி, வேற என்ன, லூர்து ராணி, எல்லா லூர்துகளுக்கும் திருவிழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் படித்த இந்த வாசகங்கள் இந்த திருவிழாவுக்காக திரு அவையால் கொடுக்கப்பட்ட வாசகங்கள். நம்முடைய நாள் குறிப்பேட்டில் இந்த வாசகங்கள் இடம்பெற்றிருக்காது. அது பொது காலத்துக்கான வாசகங்களாக நமக்கு விவிலிய நாள் குறிப்பேட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கும். இன்று திரு அவை இந்த திருவிழாவுக்காக கொடுத்திருக்கிற வாசகங்களை நாம் இன்றைய மாலை திருப்பலியிலே நாம் வாசித்திருக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த கானாவு திருமண நிகழ்வை நாம் நிறைய தடவை யோசித்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம், அதை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த வாசகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் அதை பற்றி சிந்திப்போம். அதுக்கு முன்னாடி இந்த லூர்து அன்னை, இந்த லூர்து நகர், பிரான்ஸ் தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த லூர்து நகர், இந்த நகருக்கு, இந்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. யாராவது போயிருக்கீங்களா? யாருமே போலியா? வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் பார்த்துருங்க. பெரிய மாணவர்களே, எனக்கு அது எதிர்பார்க்காத ஒரு பயணமாய் அமைந்தது. நான் அது திட்டமிடவே இல்லை. செல்ல வேண்டும் என்ற ஆசை கூட அப்போது கிடையாது, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் திடீரென ஒரு வாய்ப்பு, அங்கே செல்வதற்குள்ளான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு பேக்கேஜ் திருப்பயணிகளாக, பில்கிரிம் பயணிகளாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய நாடுகளுக்கு போனோம். வத்திக்கான் நகருக்கு சென்றோம். திருத்தந்தையினுடைய ஆலயம், பேராலயம், சென்ட் பீட்டர்ஸ், பேதுரு பவுலுடைய பேராலயம், வத்திக்கான் நகரம், இத்தாலியில் இருக்கக்கூடிய மற்ற ஆலயங்கள், அதே போல் பதுவா அந்தோனியாவுடைய ஆலயம், இப்படி பல இடங்களுக்கு, பாத்திமா அன்னை ஆலயம், இப்படி பல இடங்களுக்கு சென்றோம். ஆனால் இன்றும் எனக்கு மனதில் ரொம்ப ஆழமாக பதிந்த இடம் என்பது அந்த லூர்து அன்னை காட்சி கொடுத்த அந்த கெபி. அந்த ஒரு ஆறு ஆனது, மிகவும் தண்ணீர் வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஆறு ஆனது அந்த கெபிக்கு முன்னாடி பாய்ந்து கொண்டிருக்கும். அந்த இயற்கை சூழல் மிகுந்த அந்த ஒரு சிறிய மலை மீது ஒரு பெரிய கோயில் கட்டியிருப்பார்கள். அதுக்கு கீழாக அந்த கெபியானது இருக்கும். மிக அழகான ஒரு அன்னையுடைய திருசுரூபம். நான் போனது மே மாதம். ஆனாலும் கூட அங்கே மிக கடுமையான ஒரு குளிர். அந்த குளிரில் நடுங்கக்கூடிய அந்த குளிர், அந்த வேளையில் என்னை அறியாமலேயே, நான் மட்டுமல்ல, என்னோடு வந்தவர்கள் கூட பல மணி நேரம் அந்த நடுங்கக்கூடிய குளிரில் அமர்ந்து அங்கு ஜெபித்த அந்த நிகழ்வு இன்னும் நினைவில் இருக்கிறது. அந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்ற ஆசையே கிடையாது. 2 நாட்கள் அங்கே தங்கியிருந்தோம். பல இடங்கள் அங்கே பார்ப்பதற்கு இருக்கிறது. பல ஷாப்பிங் சென்டர்ஸ் இருக்கிறது. நிறைய கடைகள் அங்கே இருக்கும். ஆனால் என்னவோ தெரியல, அந்த இடத்துல அவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. பல மணி நேரம் அங்கே உட்கார்ந்து ஜெபித்தோம்.
அங்கே வரக்கூடிய பக்தர்கள், மிக குறிப்பாக பல்வேறு நோயாளர்கள் அங்கே வந்து ஜெபிப்பதை பார்க்கிற போது அது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அதனுடைய அருகாமையில் இந்த நோயாளிகள் எல்லாம் சென்று அங்கே அவர்கள் மீது அந்த தண்ணீரை ஊற்றி அங்கே அந்த குளித்தல், அந்த நோய்கள் நீங்குவதற்கான ஒரு குளிப்பாட்டுகிற அந்த இடம் இருக்கும். பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட நான் நின்றது 4 மணி நேரம் அந்த இடத்துக்கு செல்வதற்காக. ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய அல்லது ஒவ்வொரு தேசத்தை சேர்ந்தவர்கள் வரிசையில் நிற்பார்கள். இந்த இந்திய மொழிகள் பேசக்கூடிய, வெளிநாடு மொழிகள், பல்வேறு மொழிகள் பேசக்கூடியவர்கள் அந்த வரிசையில் இருப்பார்கள். அந்தந்த மொழிக்கேற்ற குருக்கள் அங்கே இருப்பார்கள். அங்கே சென்று அந்த தண்ணீரில் மூழ்கி அவர்கள் நம்மை ஜெபித்து அந்த நோய்களுக்குண்டான அந்த ஒரு ஜெபத்தை செய்து நம்மை அனுப்புவார்கள். பிரியமான, அவ்வளவு கூட்டம் இருக்கிறது. ஆனால் எல்லாமே ஜெப உணர்வு. அங்கு ஜெபிப்பதை தவிர வேறு ஒன்றையும் அங்கே பார்க்க இயலாது. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அந்த லூர்து நகர், அந்த லூர்து அன்னை காட்சி கொடுத்த இடம். பல்வேறு அற்புதங்கள், பல்வேறு அதிசயங்கள் இன்றளவும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு திருப்பலி பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. அது அன்றைக்கு ஏதோ விசேஷமான ஒரு நாள். பல்வேறு மொழிகளை சார்ந்த ஜெபமாலைகள் சொல்லப்பட்டன. தமிழில் ஒரே ஒரு அருளிந்த மரியே மட்டும் ஜெபிக்கப்பட்டது. நம்முடைய இந்திய நாட்டிலே பல்வேறு மொழிகள் இருக்குது. அது மலையாளம், அப்படி தெலுங்குன்னு சொல்லி பல மொழிகள் சேர்ந்து அந்த 10 மணியானது சொல்லப்பட்டது. அந்த ஜெபமாலைக்கு எல்லாரும் அந்த ஒரு பவனி வைக்கிறார்கள். அதில் எல்லாமே நாற்காலியில் அமர்ந்து நடக்க முடியாத நோயாளிகள், நடக்க முடியாத வியாதி உள்ளவர்கள், அவர்களை அந்த வரிசையாக அந்த பவனியிலே கொண்டு வருகிறார்கள். அந்த பீடத்து முன்பாக அமர வைத்து அந்த நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறார்கள். அந்த 2 நாட்களிலே பார்த்த சில நிகழ்வுகளை நான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அப்படிப்பட்ட ஒரு புனிதமான, ஒரு அருள் நிறைந்த அற்புதங்கள் காணக்கூடிய அந்த இடத்தில் அன்னை மரியாள் இன்றும் இருந்து மிக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாள். அவர்களுடைய விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற போது நம்மையும் கூட அந்த லூர்து அன்னையினுடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். அந்த அன்னையினுடைய கரத்திலே மிக குறிப்பாக நோயாளிகளை ஒப்பு கொடுப்போம். நாம் கூட சில சமயத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய நோய்கள் அன்னையினுடைய கரத்தில், லூர்து அன்னையினுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நோயாளர்களுடைய தினமாக திரு அவை இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஏனென்றால் லூர்து அன்னை அந்த நகருக்கு செல்லக்கூடிய பல்வேறு நோயாளர்களை சுகப்படுத்தி கொண்டிருப்பதனால் லூர்து அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகிற நாளிலே உலக திரு அவையானது நோயாளர்களுடைய நாளாக இந்த நாளில் சிறப்பித்து லூர்து அன்னையிடம் நோயாளர்களுக்காக ஜெபிக்க நம்மை அழைக்கிறது. இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இன்றைய நாளில் நாம் படித்த இந்த கானாவு திருமணத்தை நாம் சிந்திப்போம். பிரியமானவர்களே, இந்த கானாவுடைய திருமணத்தினுடைய பல்வேறு சிந்தனைகள் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சிந்தனையை இந்த வாசகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம். என்ன சிந்தனை என்றால், தீர்ந்து போன அந்த குடங்கள், ரசம் தீர்ந்து போன குடங்கள். அன்னை மரியாள் தீர்ந்து போயிருக்கக்கூடிய, ரசம் தீர்ந்து போயிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறாள். இந்த வாசகம் படிக்கிற போது இந்த 9ஆம் தேதி என்னுடைய மனநிலை தான் எனக்கு வந்தது. இந்த வெள்ளி விழாவினுடைய திருப்பலி வைத்து கொண்டிருக்கிற போது என்னுடைய ஊரில் மக்கள் கூட்டத்தை பார்த்து மனதுக்குள்ளே கொஞ்சம் பயம், அச்சம் வந்தது. ஏனென்றால் நான் ஒரு எண்ணிக்கையில் உணவை சமைத்திருந்தேன். இவ்வளோ பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே வந்த கூட்டத்தை பார்க்கும்போது, ஸ்டேஜிலிருந்து பார்க்கிற போது இன்றைக்கி என்ன ஆகுமோ ஏதாகுமோ, உணவு தீர்ந்து போனால் என்ன பிரச்சனை வருமோ, அந்த ஒரு மனநிலை தான் எனக்கு போய்கொண்டிருந்தது சற்று நேரம். அது பின்னாடி ஆண்டு பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பலியில் இருந்தேன். எனக்கு அந்த வாசகத்தை படிக்கிற போது அந்த திருமண வீட்டார் கூட எப்படி இருந்திருப்பார்கள், ரசம் தீர்ந்து போன போது என்ன மனநிலை இருந்திருக்கும் என்பது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது.
உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கல்யாணம்லாம் பண்ணி வைக்கும்போது ஐயோ இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, சாப்பாடு இல்லை, என்ன பண்ணுறது என்ற அந்த படபடப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். எனக்கு அப்போ தான் முதல் படபடப்பு. சாப்பாடு ஆயிடுச்சுன்னா ஹோட்டல் கூட கிடையாது, வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, அந்த ஒரு சூழ்நிலையிலே அன்னை மரியாள் பார்க்கிறார், அவருடைய படபடப்பை பார்க்கிறார். அந்த காலி குடங்கள், ரசம் தீர்ந்து போன குடங்கள், அன்னை மரியாள் தண்ணீரால் நிரப்பச் சொல்லுகிறாள். தண்ணீரால் நிரப்பச் சொல்லுகிறாள். இயேசு அதை ரசமாக மாற்றுகிறார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் தீர்ந்து போயிருக்கின்றன, பல காரியங்கள் காலியாகி இருக்கின்றன. நான் சாப்பாடு சொல்லலை, அல்லது ரசம் சொல்லலை, மற்ற காரியங்கள் சொல்லலை. நம்முடைய வாழ்க்கை என்கிற குடம், நம்முடைய வாழ்க்கை என்கின்ற தண்ணீர் தொட்டி பல சமயத்தில் காய்ந்து போய் அதில் ஒன்றும் இல்லாமல் நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசம் என்பது மகிழ்ச்சியின் அடையாளம், ரசம் என்பது சந்தோஷத்தின் அடையாளம். இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு யூதல் கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த ரசம், திராட்சை ரசம். என்னுடைய முதல் வாசம் கூட அதைத்தான் சொல்லியது. மகிழ்ச்சியின் அடையாளம் திராட்சை ரசம். அந்த திராட்சை ரசம் தீர்ந்து போயிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த மகிழ்ச்சி என்பது தீர்ந்து போயிட்டு எம்டியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் மீண்டும் தண்ணீரால் நிரப்பச் சொல்லுகிறாள். அந்த தொட்டிக்குள்ள தண்ணியை ஊற்ற சொல்லுகிறாள். இன்றைக்கு நாம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. காய்ந்து போன அல்லது காலியாகி போன தொட்டிகளை மீண்டும் தண்ணீரால் நிரப்ப வேண்டும் என்று நாம் நிரப்புவதற்குண்டான முயற்சி எடுப்பதில்லை. இட் இஸ் ஆல்ரெடி எம்டி, பட் வி டோன்ட் பாதர் அபவுட் இட். என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, இருந்துட்டு போட்டோமே. என் வாழ்க்கையில் அன்பு இல்லை, இருந்துட்டு போட்டோம். என் வாழ்க்கையில் மன்னிக்க முடியல, இருந்துட்டு போட்டோம். என் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் இருந்தும் உதவி செய்யலை, இருந்துட்டு போட்டோம். நான் சந்தோஷமாக இல்லை, இருந்துட்டு போட்டோம் என்று ஒரு காலியான குடம் போலவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடம் காலியாகி போன சில விஷயங்களை நாம் மீண்டும் கொண்டு வருவதற்கு எவ்விதமான முயற்சியும் எடுப்பதில்லை. சிறு வயதில் நாம் தேடி வைத்திருந்த நல்ல பெயர், சிறு வயதிலே நம்மிடம் இருந்த மகிழ்ச்சி, சிறு வயதிலே நம்மிடம் இருந்த நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் இப்போது தீர்ந்து போயிடுச்சு. அதைவிட மிக முக்கியமாக சிறு வயதிலே நம்மிடம் இருந்த கடவுள் மீது இருந்த ஆழமான நம்பிக்கை இன்றைக்கு காலியாகி போயிடுச்சு. நாம் இதை பற்றி கவலைப்படலை. என்னிடம் இருந்த நல்ல பண்பு இன்னைக்கு இல்லையே, எங்கே போச்சு, ஏன் போச்சு, கவலைப்படலை. நான் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு சிறுமியாக இருந்தேன். இன்றைக்கி நான் ரொம்ப சுயநலவாதியாக இருக்கிறேன். யாருக்கும் உதவி செய்ய எனக்கு மனசு படலை. எங்கே போச்சு அந்த உதவி செய்யக்கூடிய பண்பு? அது காலி ஆயிடுச்சு. அதை திருப்பி நாம் கொண்டு வர வேண்டும். நாம் அதை பற்றி யோசிக்கலை. சின்ன வயசில் ரொம்ப எளிமையாக மன்னிக்கக்கூடிய பண்பு என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்னால் மன்னிக்க முடியல. அந்த நல்ல பண்பு எங்கே காலி ஆயிடுச்சு. அதை திருப்பி கொண்டு வருவதற்கு நாம் எந்த முயற்சியும் எடுக்கலை. அன்னை மரியாள் சொல்கிறார், மீண்டும் நிரப்புங்கள், மீண்டும் நிரப்புங்கள். தண்ணீரால் நிரப்பினார்கள், ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, சில சமயத்தில் நம்மிடம் இருந்த அன்பு காலியாக இருக்கும், அதை மீண்டும் நிரப்புவோம். நம்மிடம் இருந்த மன்னிக்கிற பண்பு அது வெறுமையாயிருக்கும், மீண்டும் அதை கொண்டு வருவோம். நம்மிடம் இருந்த நல்ல பண்புகள் ஏதோ ஒரு காலகட்டத்திலே அது எங்கேயோ போயிருக்கும், தீர்ந்து போயிருக்கும், மீண்டும் அதை நிரப்புவோம். அப்படி நாம் நிரப்பினோம் என்றால் ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து மீண்டும் முன்பு இருந்த திராட்சை ரசத்தை விட ஆண்டவர் ஆசீர்வதித்த தண்ணீர், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறி அந்த பந்தி மேற்பார்வையாளன் சொல்லுகிறான், நல்ல ரசத்தை முன்னாடி கொடுப்பீங்க, ஆனால் நீங்கள் என்ன நல்ல ரசத்தை இதுவரையில் வச்சிருந்தீங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்த திராட்சை ரசம் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிச்சு. அது எதை விட டேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, முன்னாடி இருந்த திராட்சை ரசத்தை விட அது டேஸ்டாக இருந்துச்சு.
பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் முன்பாக இருந்த வாழ்க்கையை விட இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையை அன்பால் நான் நிரப்பினேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையை மன்னிப்பால் நான் நிரப்பினேன் என்றால், என்னுடைய வாழ்க்கை உதவிகள் நல்ல காரியங்களால் நான் நிரப்பினேன் என்றால், முன்பு இருந்த வாழ்க்கையை விட இனி வரக்கூடிய வாழ்க்கை இன்னும் சுகமாக இருக்கும், அது இன்னும் இனிமையாக இருக்கும், அது மகிழ்ச்சியாக மாறும். ஆக யோசித்து பார்ப்போம், என்கிட்ட என்ன காலியாகிருச்சு, எது தீர்ந்து போயிருக்கிறது, என்கிட்ட இருந்ததை நான் என்ன லாஸ் பண்ணியிருக்கிறேன், எதை தொலைச்சிருக்கிறேன், என்கிட்ட இருந்த நல்ல விஷயங்கள் எதையெல்லாம் நான் தொலைத்திருக்கிறேன், காணாமல் போயிருக்கிறது, வீணடித்திருக்கிறேன், மிஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம் காலி குடங்களாக இருந்தால் நாம் மீண்டும் நல்ல பண்புகளால் நம்மை நிரப்பிக்கொள்வோம்.